மன்னிக்கணும் ஐயா, எனக்கு ரெக்கார்ட் பண்ண வராது ஐயா. போனை பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது. நமச்சிவாய. ரெக்கார்ட் போட்டுருங்க ஐயா. மன்னிக்கணும் ஐயா. நீங்க தொடருங்க ஐயா. இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் திருவேள்விக்குடி. இது மயிலாடுதுறையிலிருந்து மகாராஜபுரம் சாலையிலே உள்ளது. இங்கே சிவருமானுடைய திருமணத்திற்கான வேள்வி நடந்ததால் இத்திருத்தலத்திற்கு திருவேள்விக்குடி என்று பெயர். இறைவன் அம்பிகைக்கு வேள்வி செய்து கங்கணம் அணிவித்தப்படுதுன்னா இடம் இது. நீண்ட நாள் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து இங்குள்ள கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தல சிறப்பு. இங்குள்ள இறைவன் மணவாளேஸ்வர சுவாமி என்ற பெயரிலே திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார். இறைவனுடைய திருமேனி மூலவருக்கு 3 பெயர்கள் உண்டு. கௌதகேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், மணவாளேஸ்வரர் என்று 3 திருநாமங்கள் இங்கே இறைவருக்கு உண்டு. இறைவி பரிமள சுகந்த நாயகி, கௌதகேசி, நரும் சாந்த நாயகி என்று 3 பெயர்களிலே இருக்கின்றார். இங்குள்ள தீர்த்தம் கௌதகாபந்தன தீர்த்தம், கங்கண தீர்த்தம் என்று கௌதகாபந்தன தீர்த்தம் என்று பெயர். கௌதகாபந்தனம் என்றால் கங்கணம் கட்டுதல். இக்குளத்தில் நீராடி வழிபட்டால் அவர்களுக்கு அந்த திருமண பேர் உண்டாகும் என்பது சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடிய திருத்தலம். இத்திருத்தலம் திருத்துருத்தி என்ற தலத்தோடு சேர்ந்து பாடப்பட்டுள்ளது. ஒரு அரசகுமாரன் ஒருவனுக்கு திருமணம் புரிய நிச்சயித்திருந்த பெண்ணை மனம் நிறைவேறும் முன் அந்த பெண்ணை பெற்றவர்கள் இறந்து விடுகிறார்கள். அதனால் அவள் சுற்றத்தார் இந்த மாப்பிள்ளைக்கு உறுதி செய்தால் பெண்ணின் தாய் தகப்பனார் இறந்து விட்டனர் என்று பெண் தர மறுக்கிறார். அந்த அரசகுமாரன் இந்த திருவேள்விக்குடியிலே வந்து தவம் செய்து அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து தரும்படி வேண்டுகிறார். இறைவன் அந்த பெண்ணை ஒரு பூதத்தை அனுப்பி தூக்கி கொண்டு வந்து இவனுக்கு திருமண வேள்வி செய்து திருமணம் முடித்து வைத்ததாக மரபு. அந்த காலத்திலேயே சாமி பெண்ணை கடத்தியாந்து பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சரியான கேடித்தனம் பண்ணியிருக்காரு சாமி, அப்படித்தானே? அதனால் இத்தரத்திலே யார் பெண் நிச்சயத்துக்கே கொடுக்கவில்லை அல்லது பெண் கிடைக்கவில்லை, பெண் நீண்ட காலம் ஆயிற்று, ஆண் அது எதுனாலும் வந்து வேண்டுனா சாமி திருமணம் செய்து வைப்பார். இது இன்றும் நடந்து வரும் ஒரு நிகழ்வு. இந்த திருக்கோயில் ஊருக்கு நடுவிலே இருக்கிறது. கோபுரம் கிழக்கு நோக்கியது. கற்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக லிங்கோற்பவரும் அர்த்தநாரீஸ்வரரும் சந்திர சேகரரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார்கள். அர்த்த மண்டபத்திலே அகத்தியருடைய திருமேனியும் நடராஜர் பிள்ளையார் திருமேனிகளும் உள்ளன. முதல் பிரகாரத்திலே அம்மன் கோயில் தெற்கு நோக்கி இருக்கிறது. இதன் பின்புறத்திலே ஈசானமூர்த்தி கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. இந்த கோயில் முதற் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. கல்வெட்டுக்களில் இறைவன் பெயர் மணவாள நம்பி, மங்கள நக்கர், திருவேள்விக்குடி உடையார் என்ற பெயர்களால் குறிக்கப்படுகிறது. ஞான சம்பந்த பெருமான் இங்கு பாடும் பொழுது புரிதரு சடையினர், புலி உரி அறையினர் பொடியணிந்து திரிதரும் இயல்பினர் திரிபுரம் 3ஐயும் தீவழைத்தார் வரிதரு வனமுலை மங்கையோடு ஒரு பாகம் அமர்ந்த பிரான் விரிதரு துருத்தியார் அவர் இவ்விடத்து
உறைவர் வேள்விக்குரிய என்று பேசுவார். நம்முடைய சுந்தரமூர்த்தினார் பேருமோர் நாயனார் பாடும் பொழுது பேருமோர் 1000 உடையார், பெண்ணோடு ஆணும் அல்லர், ஊரும் தொற்றியூர், ஊரமது ஒற்றியூர், மற்றையூர் பெற்றவா நாம் அறிவோம், காரும் கருங்கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டம் கருத்தார்க்கு ஆரம் பாம்பு ஆவது அறிந்தோமேள் நாம் இவர்கட்கு ஆட்படாமே என்று பேசுவார். இவருக்கு நான் ஏன் அடிமையாகாமல் நான் திருமண பந்தத்திலே சேர்ந்தேன் என்றால், இவருக்கு ஒரு பேர் கிடையாது, 1000 பேரு. இவர் எந்த பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பார்னு தெரியாது. அப்படி 1000 பேர் உடையவர். பெண் என்றால் பெண்ணும் கிடையாது, ஆண் என்றால் ஆணும் கிடையாது. ஏனெனில் இவர் உருவமற்றவர். இவருடைய ஊர் என்ன என்று விசாரித்தால் ஒற்றியூர் என்கிறார்கள். ஒற்றியூர் என்றால் ஒற்றுதல் என்றால் ஒற்று வைத்தல் என்றால் அதை அடமானம் வைத்தல். இவர் ஊரையே ஒற்றி வச்சிட்டாரு, அடமானம் வச்சிட்டாரு. அப்படி இருக்குள்ள மத்த ஊர் வேற எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மத்த எந்த ஊர் இவருக்குரியன்னு தெரியல. சொந்த ஊர் தான் ஒற்றி வச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, இவர்கிட்ட போனா ஏதாவது சாப்பாடு நல்லது கிடைக்குன்னு போனா இந்த ஆளே கருங்கடல் இருக்கிற விஷத்தை சாப்பிட்டு கண்டங்கருத்தவரா இருக்காரு. அதையும் மீறி இவர்கிட்ட ஏதாவது கேட்கலான்னா கழுத்துல பாம்பு புசு புசுன்னு சீறிக்கிட்டு இருக்கு. அதனால நான் இவருக்கு ஆற்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அருமையா சுவைப்பட பாடுவார் சுந்தரர். 10 பாடல் அற்புதமாக இருக்கும், முடிந்தால் படித்து பாருங்கள். நம்முடைய வள்ளல் பெருமான் பேசும் பொழுது மன்னர் சுக வாழ்வி குடிகள் அடி, மன்னர் சுகவாழ்வி குடி அடிகளுடைய மண் பூசலால் என்னும் வேள்விக்குரிய அமர்ந்த வித்தகனே என்று பேசுவார். இது தலவிருத்தமாக வள்ளல் பெருமான் எல்லா கோயிலும் குறிப்பிட்ட அப்படி இது வரும். இந்த ஆலயத்திற்கு திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். ஊர் வேள்விக்குடி. குத்தாலம் என்ற இடத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலே இருக்கிறது. அது தென்காசியில் இருப்பது குற்றாலம், இது குத்தாலம். இங்கே இறைவனுடைய திருநாமம் மங்களநாதர், மணவாளேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்பாள் பரிமள சுகந்த நாயகி, நறுசார்ந்த நாயகி. தீர்த்தம் கௌதகாவந்தன தீர்த்தம். சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஞானசம்பந்த பெருமானும் பாடிய திருத்தல். இத்தனை சிறப்புகளை உடையது இந்த என்ன ஊர்? திரு வேள்விக்குடி. ஆக இந்த திரு வேள்விக்குடி மிக சிறந்த ஊர். இறைவனை தரிசித்து இறையருள் பெற, திருமணம் நீண்ட ஒரு 40 வயசாகி கூட நடக்கலன்னா கூட அங்கே போங்க பண்ணி வச்சிருவார். எப்படியாவது உங்களுக்குரிய பெண்ணை கடத்திக்கிட்டு பூதத்தை அனுப்பி கடத்தி வந்தாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அதனால இதை படிச்சுட்டு எல்லாரும் வேள்விக்குடி நோக்கி அப்படியே போய் கேட்க வேண்டியவங்க கேளுங்க. என்ன நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதாவது இறைவனால் முடியாத 8 செயல்கள். ஒன்று, அவர் யாருக்கும் இல்லை என சொல்ல முடியாது. என்ன யாரோ வரம் கேட்கறாங்க, இல்லைன்னு சாமினால சொல்ல முடியுமா சசி? ஐயா அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதனால அவருக்கு யாருக்கும் எதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இறைவனால் முடியாத ஒரு காரியம். சரி சரி. நான் உங்க கூட கோச்சிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சாமியால சொல்ல முடியாது. ஆமா, கண்டிப்பா சொல்ல முடியாது. எங்கேயும் போய் அவரால் ஒளிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆமா, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சுதானே இருக்காங்க சாமி. ஆமா. அப்புறம் பாத்தீங்களா, 3வது, யாராவது எவ்வளவு கெட்டவ இறைவனுக்கு கெடுதலே நினைக்கிறவனு கூட உனக்கு இது இல்லைன்னு அவர் செய்யாம இருக்க மாட்டார். சூரியனை நிறுத்த மாட்டார்.
இப்ப இவன் கெட்டவன், இவனுக்கு சூரியனை நீ அவங்ககிட்ட வீசாதேன்னு ஆணையிட முடியாது இறைவனா. முடியுமா என்ன? ஐயா அப்படி நம்ம சாமிகிட்ட மனசே கிடையாது. அதக்க தவம் பண்ணி எவ்வளவோ வரத்தை வாங்கிடுறாங்கல்ல ஐயாட்ட. இல்ல, இவன் வந்து வரத்தையும் கொடுத்து போட்டு உதைச்சாலும் துரத்தினாலும் ஓடுவாரே தவிர எதிர்த்து நிக்க மாட்டாரு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அது மட்டுமல்ல, இவருக்கு இணையான வல்லமையுடையவர் யாரும் கிடையாது. அதனால இவர் யாருக்கிட்டையாவது சண்டை போடலாம்னு நினைச்சா எவங்கிட்டையும் சண்டை போட முடியாது. கண்டிப்பா ஐயா கண்டிப்பா ஐயா. நாளும் முடியாதாச்சா? நாலு. அப்புறம் மீதி ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. இது வந்து நான் நான் அந்த திருப்புன்கூர் திருத்தலத்துல இல்லானே, அவருக்கு இல்லாதே எதுவும் கிடையாது. யாருக்கு அதுல இன்னொன்னு முக்கியமானது இருக்கு. ஒண்ணு, அவர் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல எனக்கு இது இல்ல நீ குடுன்னு கேட்க முடியாது. சரி, எல்லாம் அவரு தானே. ரெண்டாச்சா? இவர் வந்து டே போடா உங்ககிட்ட நான் கோச்சிட்டேன், இனிமே நான் நீ இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு எங்கேயும் விலகி ஓட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அது முடியவே முடியாது. ஆமா, அவருக்கு ஒருத்தர் நல்லதே நினைச்சு இந்த கோயில் நல்லா இருக்கணும் நினைக்கிறவனுக்கு கெடுதல் செய்ய தெரியாது, கேடு செய்ய தெரியாது சாமி. கேடு செய்ய இறைவனால் முடியாது. அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்ய முடியுமா என்ன நம்மளுக்கு? ஐயா அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஐயா. நம்ம வினைய தீர்க்கிறதுக்குதான் அது இது பண்றது. இல்ல, அது கூட வினை கூட அனுபவிக்க வைத்து தானே தீர்க்கிறாரு. ஒரு பெண்பால் நாட்டம் இருக்கு, ஆண்பால் நாட்டம்னா கல்யாணம் பண்ணி பிள்ளை நல்லதா இருந்தா பையன் தெல்லவாரியா இருக்கும், பையன் தெல்லவாரியா இருந்தா பிள்ளை நல்லதா இருக்கும். ரெண்டுங்களும் அடிச்சுட்டு வாழ்க்கையில அப்பா கல்யாணமே போதுங்கிற ஒரு ஆள் தானே. உணர்ந்திருக்கீங்க, எங்கடா முடியல. அப்படியே சொல்றீங்க. அவர் கொடுப்பாரு, கொடுத்துட்டே அவரு நீங்களே திருந்திக்கீங்க அப்படி. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா. அப்ப இறைவனால என்ன செய்ய முடியாது? யாரு என்ன நினைச்சாலும் அவருக்கு கெடுதல் செய்ய இறைவனால் முடியாது. ஆக இறைவனால் முடியாதது மூணு என்ன சொன்னோம்? யாரையும் இறைவனால் வெறுக்க முடியாது, யாரையும் வெளியே நாடு கடத்த முடியாது, கடத்த மாட்டார். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓட முடியும்னு சத்தியமா அவரால் முடியாது. முடியுமா? எந்த ஒரு இதுவும் ஏங்காது இல்ல ஐயா. ஐயா இருக்க போய் தானே நமக்கு எல்லாமே இயங்குது. இவரு எங்கேயும் ஓடவே முடியாது, நம்ம ஓடி போயிடலாம். இந்த கோயில் இல்லைன்னா இன்னொரு கோயில். ஆச்சா? அதே போல இவருக்கு கெடுதல் நினைக்கிறோன்னு கூட அவர் கெடுதல் நினைக்க முடியாது அவரால். ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு யாரையும் கெடுக்க முடியாது. கெடுக்க அந்த இது இருக்காது இல்ல சாமிகிட்ட. முடியாது இல்ல. எல்லாம் இவரு பெத்த பிள்ளைதான், ரவுடியாதான் திரியறான், அம்மா சோறு போடாதாவிடும். ஆமா அம்மா அம்மாவுடைய வேலை அதானே. அப்படிங்கும் போது அதுபோல யாராவது வந்தா ஏதாவது கேட்டா உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது போடான்னு மறுக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. மறுக்க முடியுமா என்ன அவரால? முடியாது முடியாது ஐயா முடியாது ஐயா. அப்புறம் அதே போல இறைவனால் முடியாத மிகப்பெரிய ஒண்ணு இருக்கு. அவர் ஒரு காலவரையோடு சிருஷ்டித்த எந்த பொருளையும் அவரால் உடனே அழிக்கவே முடியாது. ஓ சரி 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 சரி. எத்தனையாச்சு? இப்போ ஒரு 3 சொல்லி இருக்கீங்க. பழசு 3, 6, இப்போ ஒண்ணு சொன்னீங்கல்ல 7 இது சொல்லியிருக்கீங்க ஐயா. இன்னும் ஒண்ணு தேடி பிடிச்சி நாளைக்கு சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது ஐயா. நான் மறுபடியும் விண்ணப்பிக்கிறது அதுதான் ஐயா. ஏதாவது நீங்க சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரி, நாளைக்கு இந்த ஏழையும் யாராவது தவறு இல்லாம நான் கேட்கறவங்க சொல்லிட்டா 8வது சொல்றேன். சரி ஐயா சரி ஐயா. நாங்க கூட 2 வாட்டி இந்த பதிவை கேட்போம், கேட்டு தெளிவா எழுதி இது பண்ணுவோம் ஐயா. சரிதாங்கம்மா பாரதியம்மா.
ஐயா, நமச்சிவாயம் வாழ்க ஐயா. இறைவனால் முடியாத 7 காரியம் தெரிஞ்சுட்டீங்களா? தெரிஞ்சிருச்சு ஐயா. ஆனா இன்னும் ஒண்ணு சொல்லுங்க ஐயா. நாளைக்கு இந்த நேத்து 7 வேற நான் யாருக்கு கிளாஸுக்கு வரல சொல்றாங்களோ அவங்களுக்கு. ஐயா. நேத்து நான் கிளாஸுக்கே வரல. அச்சோ ஐயா சொல்லிட்டு இருப்பாரு இந்த மனசுக்குள்ள உறுத்தினே இருந்தது. அப்புறம் கிளாஸ் போட்டு கேட்டா ஒண்ணுமே வரல, நீங்க அதை பத்தி பேசல. அப்புறம் நமச்சிவாயம் வாழ்க ஐயா. சொல்லுங்க ஐயா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஐயா பதில் சொல்லிட்டீங்களா? சொல்லி முடிச்சாச்சு. விட சொல்லிட்டாங்க. இப்பதான் ஜஸ்ட் முடிச்சாங்க, நீங்க வரீங்க உள்ள. ஐயா நம்பர் 1 2 3 சொல்லிடுங்க இன்னொரு தடவை. 1 2 3 4 5 7 8 7 5க்கு அப்புறம் 6 7 8 வரும். நம்பர்ஸும் தெரியல உங்களுக்கு, ஆன்சரும் தெரிஞ்சிருக்காது. 1 3 4 5 6 7 அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒண்ணு தெரியல. 2 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான் சொல்லியாச்சு. கிருத்திகம்மா ரொம்ப ஈஸியான ஆன்சர், நம்மளுக்கு தான் தெரியல. பாருங்க. ஆமா ரொம்ப ஈஸி. சரி நீங்க ஆன்சர் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொன்னா 8வது கூட சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லணும். கிளாஸ்ல கேட்டுங்க, ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. எனக்கு இன்று போய் நாளை வரனா நேத்து மாதிரி. இல்ல இது முடிச்சதுன்னு நீங்க உடனே கேட்கலாம். கரெக்டா முடிச்ச உடனே இல்ல இந்த கிளாஸ்ல இப்ப நான் சொல்றேன். கிளாஸ்ல அவ்வளவுதான், கிளாஸ் அது முடிஞ்சிருச்சு. சரிங்க. வகுப்புக்கு லேட்டா வந்தா சப்ஜெக்ட் போயிட்டா வாத்தியார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. சக மாணவர்கிட்ட நாளைக்கு நாளான்னைக்கு அல்லது நோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாங்க ஐயா, கரெக்ட் தான். சரிதாங்கம்மா தேன்மொழி அம்மா. சரிதாங்க. முதல்ல வரணும் அட்டெண்ட் பண்ணு. ஐயா நீங்க எப்பயுமே அந்த தல யாத்திரையை பத்தி 9 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? வந்தோடனே என்ன பண்ணீங்க? இல்ல தலையாத்திரை பேசிட்டோமே. பேசிட்டீங்களா? தலையாத்திரை 2 பேசுனீங்களா? இல்ல இன்னும் 2 போட்டா பதிவு போடக்குள்ள கன்ஃபியூசிங் ஆகுது, அதனால ஒன்னோட நிறுத்திக்கலான்ட்டு. அது புது ரூல் இன்னைக்கு போட்டிருக்கீங்க, அதனாலதான் எனக்கு தெரியல. இல்ல அது ஏற்கனவே ஒன்னொன்னு தான் பேசியிருந்தது. சரி டைம் இருக்கு பேசணும். இல்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நான். எதுமா? இல்ல நீங்க பிளான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பிளானிங்கே கிடையாது, சொக்கருக்குன்னு பிளானிங்னு எதுவுமே கிடையாது. சரிங்க ஐயா. அவர் எதையுமே பிளான் பண்றதே இல்ல, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஐயாக்கு இன்னைக்கு கால் நோவு உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு தான் ஒரு கலாத்திரை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிட்டாரு. ஓ சரி சரிங்கம்மா. எதுமா? ஐயா கிருத்திகா அம்மா கேட்டாங்கல்ல, எனக்கு கால் வலி, அதுக்கு தான் ஆன்சர் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது சொல்லி இருக்கிறேன். நேத்து சொன்னீங்கல்ல. சஞ்சய்க்கா நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்களேன்க்கா, கேட்டீங்கல்ல. சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சிவா சொன்னா நாளைக்கு 8வது கனவிடை சொல்ல மாட்டேன். ராஜையாக்கு இன்னைக்கும் தெரியாதுங்களா பதிலு? அவனுக்கு நான் என்ன நடத்துறேன்னா அவன் தூங்கிருப்பான். வகுப்பு எடுத்தாவே அவன் திட்டம் மட்டும்தான் ஒழிப்பான், வகுப்பு எடுக்கல தூங்கி. இல்லையா நான் இன்னைக்கு முழிச்சுட்டு தான் ஏத்தேன். சரி நான் சொன்னது 4வது என்ன? 4வது சொல்லணும். அப்படி தெரியலையா திடீர்னு? பாத்தீங்களா நான் சொன்னது சரியா போச்சா? அதாவது நான் வரிசை தெரியல, ஆனா நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சது. 4வது என்ன? அவரால ஓடி ஒளிய முடியாது. அப்படியா சசி சொன்ன? 4வது அதான் நாடு கடத்த முடியாதுங்கிறது அது வந்துருதுல்ல பதிலு. அது வேற, அது நம்மள நாடு கடத்த முடியாதுங்கிறது அது வேற, இது வேற. சசி 4வது அதான் சொன்னேன். இல்ல அது இல்லையா. பத்தியா ராஜி சும்மா வகுப்புல இருந்து சீன் போட்டு என்கிட்ட திட்டுவாங்கன்னா எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுவாங்கம்மா, அதுக்காக அவன் வகுப்புல வந்துட்டு இருக்கான். நான் எவனை ரொம்ப திட்டணும், அவன் என்ன ஞானமா ஆசிரியர் ஆடுவாரு, இல்லைன்னா அருட்குருநாதர் ஆயிடுவாரு, இல்லைன்னா கந்த பரம்பரை ஆயிடுவாரு. ராஜி என்ன பரம்பரைனா கடப்பா சாமி பரம்பரை ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா சிவ சிவா அவன் வகுப்புல வரோம்.
ஐயா நீங்க சொன்ன மாதிரி போன வாரம் சென்னையில இருந்து போன் பண்ணிட்டு நீங்க கடப்பாசாமி மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கய்யா. சொன்னல சசி. நான் இது உங்களுக்கு சொல்லணும்ட்டு இருந்தேன், அது நேரங்காலம் அமையல. சஞ்சய் அம்மா 4வது அதான் சொன்னேன், ராஜி சொன்னதா சொன்னேன். ஆம் இல்லை அவ்வளவுதான் விடை சொன்னேன். இல்லைங்க இது சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல ஐயா, வேற ஐயா. ஆமா ராஜு ஐயா, இன்னொரு தடவை பதில் சொல்லுங்க, வேற பதில் சொல்லுங்க. எப்படி வரிசையா சொல்லிட்டீங்கன்னா ஆம் இல்லையில வந்துரும். தேன்மொழி அம்மா அது 4வதா அதான் சொன்னேன், நானு ராஜி சொன்னதா சொன்னேன். இல்லைங்க ஐயா. இதுல இருந்து ராஜி எதுக்காக வரான்னு தெரியுதா ஐயா? சொல்லுங்க ஐயா. தெரியலையே என்ன சொல்ல. சஞ்சய் அம்மா சொல்லுங்க ஐயா. 4வது மட்டும் என்னன்னு சொல்லிடுங்கம்மா. அவங்களுக்கு தெரியல ஐயா. ஐயா 4வது என்ன சொல்லுங்க. அவரு யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாரு அன்னிட்டு சொன்னீங்க ஐயா. அது 4வது வராது. இறைவனால் திட்ட முடியாது, தண்டிக்க முடியாது யாரையும். அந்த பதில் நம்ம முன்னையே பேசியிருக்கோம். இப்ப அதுதான் சொன்னாரு. நீங்களே சொல்லிருங்க ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா, ஒண்ணும் கேட்கல. கைலாஸ் ஐயா, இறைவனால் செய்ய முடியாது. வகுப்பு கேட்டது வேலையா இருப்பாராட்டுக்கு. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிக்கண்ண எல்லாம் நாளைக்கு வகுப்புல கேட்டு அது பதிவு கரெக்டா ஆயிருக்காங்கம்மா சஞ்சய் அம்மா? ஆயிருக்குதுங்க ஐயா. வாய்ஸ் வருதாங்கம்மா? இப்பதான் வருதா ஐயா? இதுக்கு முன்ன வந்திருந்து இல்ல ஐயா உங்களுது? அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. சிக்னல் டவர் கட் ஆயிட்டு இருக்கு. வருவாங்க சொல்லுங்கக்கா. சொல்லுங்கண்ணா. ஈஸியா வந்து நம்மளுக்கு சொல்ல வரல, அவ்வளவுதானா? கொஞ்சம் கீர்த்திகாக்காக சொல்லுங்களேன். பாவம் அவங்க தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் கட் பண்ணிட்டு கேட்டுக்கலாம் இல்லீங்களா? ஒண்ணு அவரு தண்டிக்க முடியாது, இன்னொன்னு அவரு ஒளிய முடியாது, இன்னொன்னு சொன்னாரு, நாடு கடத்த முடியாது. அது ஃபர்ஸ்ட் சொல்லிருந்து. சரி, 2வது அவரு ஓடி ஒளிய முடியாது. இன்னொன்னு தண்டிக்க முடியாது, அதாவது சாபம் விட முடியாது. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு எந்த இதுவும் கெட்டவன் இவனுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் கிடையாது. அதனால அது நம்மள தண்டிக்க முடியாது. யாரையும் பாகுபாடு பண்ண மாட்டாரு, சமநிலையா பாதிக்கிறனால அவரை யாரும் திட்ட மாட்டாரு, சபிக்க மாட்டாரு, சந்திக்க மாட்டாரு. அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா, யாருகிட்டயும் அவரு சண்டை போட மாட்டாரு. எந்த ஒரு கடவுள்கிட்டயும் சண்டை போட மாட்டாரு. அது அவரால முடியாத காரணம் என்னன்னாக்கா, அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு அநியாயம் ஏதாவது நடந்துச்சுன்னா பாத்துட்டு சும்மா இருப்பாருன்னு அர்த்தங்களா? அவரு செய்வாரு. ஆனா அவரால செய்ய முடியாத காரியத்தை தான் அவரு சொன்னது. செய்ய முடியாது, அவரால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப அவருக்கு யாருமே பார்ஷாலிட்டி பார்க்க முடியாதுன்ற அர்த்தம் அது சொன்னது.
எல்லாரும் ஒரே இதா பாக்குறாரு. அவரு யாருகிட்டயும் சண்டை போட முடியாது. ஏன்னாக்கா அவருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அதனால அது அவரால முடியாத காரியம் அது. அவருக்கு நிகர் யாரும் இல்ல. அதனால சண்டை போட மாட்டாரு ஆமா. அப்படின்றீங்களா? ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அதனால அவரால முடியாத காரியம் அது ஒண்ணு. அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாரே. அவர் அவரு லைன்ல இருக்க அப்படி லாங்குவேஜ்ல அவரு கேக்குறோமே. சொன்னாரு. நம்ம பேசுற லாங்குவேஜ்ல சொல்றதுக்கு இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஐயா ஐயா ஒரு இதா ஐயா லைன்ல சொன்னாரு. சொல்றீங்க. நமச்சிவாய் ஐயா வாழ்கங்க லைன்ல ஐயா. நமச்சிவாய் வாழ்க. நாளைக்கு தெளிவா சொல்லுவாங்க. நாளைக்கு கேட்டேங்க கீர்த்திகா. சரிங்க ஐயா. பதிவு சஞ்சயமா பதிவு வாய்ஸ் வருதா தானே? வருதுங்க ஐயா. இல்ல வெளிய போய் பாத்துட்டு வரட்டுங்களா ஐயா? இல்ல வருதுன்னா ஓகே. அவ்வளவு வருதுங்க ஐயா. சரி. ஏன் நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. எனக்கு ஏன் இந்த ஆர்வம்னா, இறைவனால எல்லாமே பண்ண முடியும். அது ஏன் 8 செயல் பண்ண முடியாதுங்கிற ஒரு விளக்கத்த வந்து ஒரு கேள்வியா கேட்டீங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற தேடல் தான். வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அது ரொம்ப எளிமையானதான் இல்லையா கண்ணு? பாரதிமா பாரதிமா இல்லைங்க ஐயா. ஆமா ரொம்ப எளிதுதான் ஐயா. அந்த எளிய விடை கூட வந்து நம்மளால யூகிக்க முடியாத அளவு எளிய விடையா இருக்கு. அதுதான் ஆமாங்க ஐயா. சரி சரிங்க. ரொம்ப ஈஸியான விடை. ஆனா நம்மளால அதை யூகிக்கவே முடியாது இதுவா அப்படின்ட்டு. ம். அதை வந்து நாவுக்கரசர் தெளிவா பாடியிருக்கார் திருப்பூர். ஓ. தேவாரத்துல அதற்கான இறைவனால் முடியாதது எதுங்கிறது தெளிவா கொடுத்திருக்கார் திருப்பூர். ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுமா அது என்னன்னு இல்லங்க ஐயா. அந்த 8 லைனை நான் படிச்சேன். எனக்கு புரியல அதனாலதான். அதுதான்ப்பா, அது எளிமையா தான் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு புரியலங்கிறேன். அதான் புரியலங்க ஐயா. புரியல. நானும் அதேதான் சொல்லியிருக்கேன். நேத்து நைட்டே உட்காந்து அது ஒரு 4-5 தடவை படிச்சு பார்த்தேன். சரி. அப்புறம் புரியலங்க. அது படிக்கிறதுல 2, 3 இருக்கு. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், சிந்தித்தல். தெளிதல். தெரியுது. தெளிவடைஞ்சாதான் புரியும். கற்றல் கேட்டல் பண்ணிட்டோம். சிந்தித்தல் பண்ணோம். இந்த அறிவுக்கு எட்டல. ஒழுங்கா சிந்திச்சிருந்தா எட்டணும். ரொம்ப எளிமைதாங்கம்மா சஞ்சயம்மா. அதை தேன்மொழியம்மா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி சரி. சரி விடுங்க. வகுப்பு 9 ஆயிடுச்சு. நிறைவு செய்யறேன். அந்த பதிவை எடுத்து கைலாஸ் போட்டு விட்டதும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 7 தான் சொல்லியிருக்கு. ஐயா. இன்னும் ஒண்ணு என்னன்ட்டு நாளை சிந்திப்போம். சரிங்க ஐயா. சரிங்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் நல்லா நமச்சிவாய்.